அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் வருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டு வாங்கறதுக்கு பல விஷயம் இருக்குது, நிறைய கேட்போம். முதல்ல ஒரு விஷயம் எனக்கு பர்சனல் சாய்ஸ். வணக்கம். வணக்கம். பர்சனல் சாய்ஸ் சொன்னல, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. உண்மையிலே அந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேரும்னு நினைச்சேன். ஆனால் நல்ல ரீச் அதுல ஓப்பனிங்ல ஒரு வேலை பார்த்துருந்தீங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குதுங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1.5 லட்சம் பேருக்கு மேல ஒரு சேர் கூட காலியா இல்லையா அப்படின்னு 1 லட்சம் சேர் போட்டாங்க. அது ஃபுல்லாகி வெளியே 1.5 லட்சம் பேர் வெயிட் பண்ணாங்க. அதுல நிறைய வெர்ஷன் நீங்க பண்ணியிருந்தீங்க. எனக்கு இப்ப மீண்டும் கேட்கணும்னு தோன்ற 2 வெர்ஷன் மட்டும் நான் கேட்டுறேன். ஒண்ணு நம்ம சங்கர். சாரி, இப்படி சொன்னா யாரும் சொன்னா வரமாட்டேங்குது. சரி, வர மாதிரி பண்ணுங்க. உள்ளபடியே உடனே வெளி தமிழா நேயர்கள் அனைவருக்கும், இந்த காணொலியை ஹைப் பண்ணிங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்களை மக்கள் ஆதரவு தேவை என்பதால் கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கிறது. 1.5 லட்சம் கூட காணலாம். ஸ்டில் ஷார்ட் ஃபார் தம்ப்நெயில் போதுமா? என்ன வெர்ஷன்? என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மை லவபிள் பிரதர் மாதேசன். உடனே வெளி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை இந்த சேனலில் நாம் நேர்காணல் எடுக்க மாட்டோம். அந்த வகையில் நான் தான் ஓனர் என்பதால் நான் பேசுவதை மட்டும்தான் நீங்கள் தினமும் கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசத்திற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வருண் அவர்கள். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் அதையும் சொல்லிருங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. மாதேசன் சொன்னா மாரிதாசன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. 1.5 லட்சம் பேருக்கு மேல ஒரு ஜால் கூட கேட்கலாம். நான் என்ன கேட்டீங்கன்னா சரி, மாரிதாசன் எல்லாமே வந்தாச்சு. ரைட்டு. நம்ம இப்ப சீரியஸா நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டுனா அதுக்குள்ள வந்துடுறேன். ஆனா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் அந்த வீடியோவை. தேங்க்யூ. நீங்க எடுத்து அதை ட்விட்டர்ல போட்டு நான் கார்ல போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. பிளே பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சிரிப்பு, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. சனிக்கிழமை வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அதனால போட்டுருந்தோம். சாரிங்க, அது சரியா பண்ண முடியலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. டக்குன்னு யாரா சொன்னோன்னு ஒரிஜினல் வீடியோ நல்லா இருந்துச்சு. அதோட ஒரு பரதநாட்டியம் ஒண்ணு பண்ணீங்க ப்ரோ. என்ன கூட்டி நீங்க காமெடி வீடியோ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க ப்ரோ? சாரி ப்ரோ, நான் அந்த மோடுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன் நான் அப்புறம். ஓகே ரைட், பரவாயில்லை. சீரியஸா பேசலாம், முகத்தை மறப்பா வச்சுட்டு வந்தா. சூப்பர் வீடியோ அது. தேங்க்யூ சோ ஸ்வீட் ஆஃப் யூ. இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். கேபிஒய் பாலா நான் பார்த்துட்டு இருந்தேன். பாரிசால் நகர்களோட 2 நேர்காணல் நினைக்கிறேன் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவன் இவரு டிவியில் நிறைய பண்ணியிருக்காரு. அது போக சின்னத்திரையில் முகம் கொஞ்சம் நடிகம் பாஸ். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிங்க, செம்ம ஃபன் பண்ணுவார். கண்டிப்பா கூட வர முடியாது. ஆமா, அவரு. அதுக்கப்புறம் உமாபதி அப்படின்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட். அதுக்கப்புறம் நம்முடைய நண்பர் பாரிசால், அவருக்கும் பயங்கரமா இருந்துச்சு. கேபிஒய் பாலாவை டார்கெட் பண்ணி நீங்க ஏன் இப்படி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருக்கிறீங்க? ஓகே, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, 30 வருஷத்துக்கு பழைய வண்டி வாங்கிட்டாரு, அதுல ஒரு எழுத்து தான் பிரச்சனையா இருக்கு, இது ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஓகே, சோசியல் மீடியால. அதுக்கு அப்பாற்பட்டு ஏன் இந்த டார்கெட்டட் அட்டாக் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா பாரிசால் வீடியோ நான் 2 வீடியோவுமே ஒரு மணி நேரம் முழுசா பார்த்தேன். இப்ப இன்னொரு முகத்தையும் நான் காட்டிடுறேனே, கன்வின்சிங்கா இருந்துச்சு. அவர் கேட்டிருந்த பல கேள்விகள் ஆமா இல்ல. அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் என்னன்னா, உதவி பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை கேமரா மூலமா பண்றது அப்படிங்கிறது கூட ஒரு மாதிரி ஓகே ஆக்வர்டான விஷயம். அந்த உதவி வாங்குற இடத்துல இருக்கிறவன் லட்சக்கணக்கான பேர் முன்னாடி அவன் முகத்தை காமிச்சிக்கிட்டு அவன் உதவி வாங்குற இடத்துல நிக்கிறான் பாரு, அது தண்டனடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இப்படியாக ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது. அது போக கேபிஒய் பாலாவை இயக்குவது யார், அவருக்கு எப்படி பணம் வருது, இப்படி ஏன் அவர் விளம்பரம் பண்ணிக்கிறாருன்ற கேள்விகள்லாம் இருக்கு. அந்த விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில இதெல்லாம் இருக்கு. நீங்களாம் பேசிட்டு இருக்கும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில 4 பக்க அறிக்கை, இன்னும் சொல்ல போனோம். அந்த 4 பக்க அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உதவி செய்யறவங்களே ரேர்ரா இந்த உலகத்துல, ஏதோ ஒருத்தன் பண்றான் அப்படின்னா ஏன் அவனை இப்படி போட்டு படுத்துறீங்க, விடுங்க. அப்படி அவன் தப்பு பண்றான்னா இந்த மாதிரி நேஷனல் ஏஜென்சிஸோ அரசாங்கமோ அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். நீங்க என்னத்துக்கு உட்காந்து அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவு குரலை அவர் வெளிப்படுத்திருக்காரு.
பாரிசாலன் அவர்களுடைய பார்வை ஒரு பக்கம், அண்ணன் சீமான் அவர்களுடைய பார்வை ஒரு பக்கம். ரொம்ப இழுவே இழுக்குன்னு நினைக்க வேண்டாம். இல்ல கேள்வியை முடிச்சிடணும். மக்கள் வந்து நம்ம ஏன் இதை பேசுறோம் புரியும். ஆமா ஆமா, ஆழமான நானே இந்த மாதிரி பெரிய கேள்வி கேட்கறவன் தாங்க, எனக்கு புரியுது. ஓகே ஓகேவா. பாரிசாலன் என்ன சொல்றாரு, நான் பாரிசாலன் வீடியோஸ் பார்த்த வரைக்குமே பாலா ஒரு ஃப்ராடு, பாலா ரொம்ப ஆபத்தானவன், அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, அவன் வந்து அவங்களை அழிச்சிருவான் அப்படின்லாம் சொல்லல. பாலாவே ஏதோ ஒரு ஆபத்துல போய் சிக்கியிருக்காப்லையா, ஏமாற்றப்படுறாரா, அவரை வேற யாராச்சும் இயக்குறாங்களா, அவரை தெரியாம அவர் போய் மாட்டிக்கிட்டாரா, அல்லது வந்து இப்ப ரீசெண்டா அவருடைய குணங்கள் மாறிட்டு வருதா, கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பாரிசாலன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் இதெல்லாம் விடுங்கயா, ஏதோ ஒன்று பண்றான் பாராட்டிட்டு போங்கயா அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாரு. நீங்க இதை ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒருத்தர் கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வந்து சில பேர்லாம் நமக்கு பிடிக்காது, எனக்குலாம் நிறைய பேர் பிடிக்காது, சரியா, மீடியாவில் ஓப்பனாக சொல்கிறாரு. அதாவது நான் வந்து ஜெய்மோ இல்லை, எனக்குள்ளேயும் வஞ்சம், கோபம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில எனக்கு தப்பு பண்ணியிருக்கான், திருப்பி நான் அவனுக்கு பண்ணணுங்கிற மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தான். புரியுது. ஆனால் அப்படி பார்த்தா பாலா வந்து நம்மளுக்கு எனக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு டிவியில இருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த கலப்போது யார் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஷோஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு மனுஷனாகவும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் உதவி செய்யக்கூடிய காணொலிகள்லாம் வந்தாலும் எப்போ என் மனசு வந்து கேள்வி கேட்கல, சரி இது மாதிரி பண்றாரு, ஓகே பாலா இந்த மாதிரி கேரக்டர் தான் போல, நிஜமாவே ஒரு மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கனால மற்ற ஊடகங்கள்லாம் அதை காட்சிப்படுத்தி போடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்னும் லூஸ் இல்லை, சரியா, யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா வந்து ஏன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால அதை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைப்பேன். அப்படி எனக்கு நோட்டீஸ் பண்றப்போ பாலா வந்து ஒரு பப்ளிசிட்டியா இதை வந்து ஹெல்ப் பண்றதை மாத்திக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இடையூறுக்கு மன்னிச்சு ப்ளீஸ் சொல்லணும். மொதல் இன்சிடென்ட் அல்லது அது சம்மந்தப்பட்ட மொதல் வீடியோ பார்க்கும்போது ஏன்னு தெரில, நிறைய பேர் உதவி செய்கிறவங்க நம்ம பார்க்குறோம், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். ஆனால் அதை பார்க்கும்போதே ஆக்வர்டாக இருக்குன்ற ஃபீல் எனக்கு வந்துச்சு. சாரி, ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு நினச்ச உடனே. ஆனாலுமே இதில் ஏதோ தப்பாக இருக்கேன்ற உணர்வு எனக்கு வந்துச்சு. கன்ஃபியூம் பண்ண. சரி, இப்போ நான் வந்து உதவி செய்கிற ஃபேமஸான சில இன்சிடென்ட் சொல்கிறேன். பாலா ஏற்கனவே உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. ராகவா லாரன்ஸ் இப்போ பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். சரி, இர்ஃபான் வந்து அந்த காரில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகும்போது வெளியே வரும். இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஏன் இதெல்லாம் வருது? ஏன் பேசிக்கலி இதுக்கெல்லாம் என்ன ஒத்துமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தலைவா? பப்ளிசிட்டி அது பண்ணக்கூடாது. பண்ணால் நம்ம முகம் தானா சொல்லிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம கான்சியஸ்னஸ்ல இருந்து இது ஏதோ சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்க்குறப்போ எங்க தெரியுமா பிரச்சனை, அவர் வந்து அந்த வீடியோலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவார், இதெல்லாம் எதாச்சியாக நடக்குது, இதெல்லாம் வந்து யாரோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம நான் அவ்வளோ முட்டாளா? அது வந்து எனக்கு என்னோட கொஸ்டின் பண்ணிட்டே இருந்துச்சு என்னோட மைண்டை. ஏன் நான் ஓப்பனாக இதை வந்து ஃபஸ்ட்டு மனம் வந்து பேசலை அப்படின்னா, நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஃபுல் ஹேட்டு நம்ம மேலே கிளம்பி வந்துடும். அதை டெய்லி ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ என்ன வேணால் சாயம் மேலே அடிச்சுக்கோ, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மனசு பிடிச்சதை விடாமல் வந்து பேசிட்டு இருக்கோம். அது யூடியூப்ல இருக்கிறனால நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆயிரும்னா அவரோட தப்பு அப்படிங்கிறது கவரப் ஆயிடும். அவர் உஷாராயிடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னும் லாபகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எதுக்கு அதை நம்ம அவசரப்பட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு சரியான காலகட்டத்துக்கு காத்துட்டு இருந்தோம். அதில் ஓப்பனாக சொல்லிட்டு சாரி என்னன்னா, இப்போ பாலா இந்த உதவிகள் இது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை டச் பண்ணுறோம் அப்படின்னும் போதே என்னை அறியாமல் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. சரிடா, அது என்னவோ சரியோ தப்போ நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், இருந்தாலும் ஏதோ ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணியிருப்பான்ல, அவன் வாங்கி கொடுத்த வண்டி மூலமாக ஒரு 2 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம்ல, ஒருவேளை அதற்கு நம்ம நெகட்டிவிட்டி ஒரு பூசி அதுக்கு நம்ம தடுத்த மாதிரி ஆயிடுமோ, அவனை டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடுமோன்ற பயம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பார்த்து சொல்றாங்க இல்லையா, ஏய் ஒரு நம்பர் மாத்தின ஒரு வெஹிக்கிள் ஆகட்டும், அல்லது வந்து சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஒரு 30 வருஷம் பழைய வெஹிக்கிள் ஆகட்டும், இது எல்லாமே இதோட 100 மடங்கு டேஞ்சரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது ஓகே இப்படியும் பார்க்கணும்ல அப்படின்னு தோணுது. இதை எப்படி பார்க்கலாம், அதுதான் என்னுடைய கேள்வி. அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளோ நீளமான 4 பக்கத்துக்கான ஆதரவு கடிதம் அல்லது ஆதரவு அறிக்கை விட வேண்டியது ரொம்ப அவசியமா? இந்த இடத்துல ஏன் எனக்கு கேள்வி வருதுன்னா, அவர் தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு இயக்குனர் அல்ல, அவர் ஒரு 34 லட்சம் பேர் அவர் ஓட்டு போட்டவர்களுடைய பிரதிநிதி. அப்போ நாளைக்கு இன்கேஸ் நல்ல பையனாவே இருக்கட்டும், தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி ஒருங்கிணைப்பாளர், இன்கேஸ் பாலா ஒருவேளை தப்பானவர் என்று வந்துவிட்டால் இதனுடைய மொத்த சிலுவையை யார் சுமக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அண்ணன் சீமான் சுமக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே பாலா அவர்களுடைய லான்ச், அந்த சினிமாவுடைய லான்ச் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர் தான் போயிட்டு அந்த ஒரு டிஜிட்டல் மீடியாவில், அது ஒரு கார்பரேட் மீடியா, அந்த மீடியாவில் நின்று அப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தார். அடுத்து இது வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாரு.
இது பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி ஒரு ரெண்டுமே கலந்த ஒரு குழப்பமான மனநிலை. ஸோ நம்ம திருப்பியும் டிஸ்க்ளைமர் இல்லை, இது வாங்க வாங்க என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறோம். அண்ணன் சீமானுடைய அந்த ட்வீட் தான் நான் ட்விட்டரில் தான் பார்த்தேன். சுத்தமாக எனக்கு வந்து ஏன் அண்ணன் இதை வந்து போட்டார், உங்களுக்கு உடன்பாடு இல்லை? சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதுவும் எவ்வளோ சமூக பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறதோட அதிக வார்த்தைகள் பிரயோகிச்சு வந்து ஒரு 3-4 பேராவாக அதை எழுத வேண்டியது அவசியம் என்ன? அப்போ எனக்கு ஒரே விஷயம் தோணுச்சு, அண்ணனுக்கு கெட்ட பேர் வரும். அதனால ஒருவேளை அவர் வந்து தவறான எக்ஸ்போஸ் ஆனாலும் கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நான் நம்புறேன் சில விஷயம்லாம் சரியா பண்ணல, சில விஷயம்லாம் அதை பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே மக்கள்லாம் அதை ஒரு மாஸோட கண்ணுக்கு தூயிறப்போ அண்ணன் மேலே கெட்ட பேர் வரும். உங்களுக்கு தெரியும், துரோகிகளுக்கு எத்தனையோ வாட்டி வந்து துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து அவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர், அவர் வந்து ஜெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அமீர் இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். சரியா? அதே மாதிரி பாலாவுக்கு பண்ணியிருக்காருன்னு கூட நான் வந்து கடந்து போயிடுறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் வந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு மாஸ் கான்சியஸ்னஸ் உங்கள் மேலே திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியம் மேலே கெட்ட பேர் வரும். அந்த ஒரு கவலை. இன்னொன்று, இவர் இப்படி பேசுகிற இந்த இந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணும். யார் தள்ளுவாங்க? நான் கேட்குறேன் அவங்க கிட்ட, பிரியகுமார் என்ன இந்த மாதிரி ஒரு இஷ்யூல எல்லாம் அடிக்கிறாங்க, எனக்காக ஒரு ட்வீட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குன்னா நான் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் வந்து நான் பண்ணது நியாயம் இல்லை, ஏன்னா நான் பண்ணது சரியாக தவறான்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தமிழ் தேசியம் மாதிரி ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தின் மேலே ஒரு தவறு ஏற்படும். சாரி சொல்லிடுவேன். சாரி, நான் வந்து காலில் வந்து கெஞ்சுறேன், அழுகுறேன். நான் உங்ககிட்ட பேசுவேன் ப்ரோ, நான் உங்ககிட்ட பேசுவேன் ப்ரோ, எனக்கு உங்களை பிடிக்கும் பர்சனலாக. அது இல்லாமல் நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது ரொம்ப நீளமானது. அதே சமயத்தில் வந்து இது ஏதோ சரியாக படல ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து அன்அஃபிஷியலாக கூட என்னால் முடிஞ்ச ஏதாவது சப்போர்ட், ஏதாவது லாயர் சப்போர்ட், போலீஸ் சப்போர்ட் நான் பண்ணிட்டு போகிறேன். தெரிஞ்சவங்க கிட்ட எதனா பேசி, பவரில் இருக்கிறவங்க யாரா பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் ஓப்பனாக என்னால் பண்ண முடியாது ப்ரோன்னு கூட நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு சந்தேகத்தை எழுப்புறேன். எனக்கு பார்த்துட்டே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏன் அண்ணன் போட்டார், அதுக்கப்புறம் ஒரு வேலை எதாவது செஞ்சிருப்பாங்களா. அடுத்து எனக்கு வந்தது என்னன்னா, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா ட்வீட்டையும், எல்லா பதிவும், எல்லா அறிக்கையும் அவரே உட்காந்து டைப் பண்றாருன்னு கேட்டா எல்லா தலைவரும் பண்றது இல்லை. அப்படி இருக்கிறப்போ சுத்தி இருக்கவங்க யாரோ, அண்ணா இந்த மாதிரி நம்ம நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவன் பாருங்க நம்மளுக்கு எதிரானவர்கள்லாம் அவன் பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி அண்ணனை ஏற்றி விட்டு, இல்லை அண்ணன் கிட்ட வந்து பாதி இன்ஃபர்மேஷனை சொல்லி இந்த ட்வீட்டையோ இந்த அறிக்கையோ அவங்களே டைப் பண்ணி போட்டு தான் இருக்கும். இது அண்ணன் டைப் பண்ணல, எனக்கு தெரியும். எனக்கு எந்த அறிக்கையுமே அண்ணன் டைப் பண்றதில்ல. அறிக்கை அண்ணன் பார்வைக்கு வரும், அவர் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு சரியா இருக்கு போட்டுக்கோன்னு சொன்னா போடுவாங்க. எனக்கு அது தெரியும், அட்மின் வேற ஆளுன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை குறித்து மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு விஷயங்களை குறித்து அண்ணன் அவர்கள் யோசிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு போராட்டங்கள் போறாரு, மாநாடு நடத்துறாரு, நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். அதுல இந்த ட்வீட் முழுக்க அவரோட அப்ரூவல்ல எல்லா வார்த்தைகளுக்குமே அவர் ரெஸ்பான்ஸ் முடியுமா? அதாவது ரெஸ்பான்சிபிள் அவர் தான், ஏன்னா அவர் ப்ளூடிக்ல அவரோட பேஜ்ல வந்திருக்கு, அது மட்டும் அறிக்கையா வந்திருக்கு. பட் அவர் தான் முழுசா மனசார அது வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி 3 விதமா எனக்கு வந்து பார்க்க தோணுது. எப்படி கேட்டீங்கன்னாலும் சுத்தி வளைச்சுலாம் பேசல, இந்த ஒரு அறிக்கை இந்த ஒரு ட்வீட் வந்து தேவையில்லாததோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அதவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட வீடியோஸ் திரைக்குறள் விஷயத்தில் நான் பார்த்தேன். அவர் பாலா கிட்ட பேசியிருக்காரு முந்தானே, ஃபோனில் பேசியிருக்காரு. பேசும்போது பாலா அதுக்கு முன்னாடி பாலாவுடைய வெல்விஷராக இருக்கக்கூடிய அமுதவாணன் அப்படின்ற ஒருத்தர், ஆமா விஜய் டிவி, ஓகேவா, அவர்கிட்ட பேசும்போது பாலா அழுகுறான், மனசு உடைஞ்சு போயிருக்கான், டிப்ரெஸ் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கால் பண்றாராம். பேசும்போது பாலா வந்து என்னை பற்றிலாம் பேசி தான் நீங்கள் வந்து வியூஸ் வாங்கணும், சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியும், நீ கூட என்னை பற்றி இப்படி பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. கொஞ்சம் எமோஷன் ப்ளஸ் கொஞ்சம் டிஸ்பைஸ் பண்ணுறது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்றது அந்த ஆதவன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். கண்ணீர் விட்டார் பாலா அப்படின்ட்டு. இந்த கண்ணீர் கான்செப்ட் தான் ஒருவேளை அண்ணன் சீமான் கிட்ட நடந்திருக்கணும். அதான் சொன்னேன்ல, உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேன், நான் கதறேன், அழுகுறேன். நான் உங்களுக்கு சத்தியமாக சொல்லிட்டேன் பிரியகுமார், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேறு வழி இல்லை பண்ணுறீங்க. ஏன் தெரியுமா, நான் ஒரு மாதிரி அந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இல்லைனா நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, எனக்காக நான் அருகில் விட்றா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு பண்ணுறீங்க. ஏன்னா நான் வந்து நம்பிக்கையை அந்த அளவுக்கு ஏற்படுத்தி அந்த அளவுக்கு ஒரு கில்ட்டை ஏற்படுத்துறேன். இது மட்டும் நீங்கள் பண்ணல,
அவ்வளவுதான் என்ன நீங்க இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. பதட்டத்துல ஐயோ நம்ம இது பண்ணலான்றதுனால வரும்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அண்ட் பண்ணி நான் சர்டிஃபை பண்ண ஒரு பர்சன் தப்பா போறது அப்படிங்கிறது என்னுடைய நம்பகத்தன்மையும் பாதிக்கும். அதனால ஐ வில் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோவும் இருக்கும்ல. அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அவரு. அந்த இடத்துல கொண்டு போய் ஏன்னா அவ்வளவு பெரிய கார்பரேட் சேனல் இது சும்மா போயிட்டு தன்னை போல போய் ப்ரொமோட் பண்ணிட்டு வர விஷயம் கிடையாது. மீடியாவில் நீங்கள் வந்து 2016 அதாவது இந்த 4G 3G எல்லாம் அப்படி ப்ளூம் ஆகிற டைம்ல இருந்து நீங்க 2010 இருக்கிறேன் நான். பாத்துக்கங்க, நாங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பட்டன் போன்ல இந்த ஸ்னேக் கேம் மட்டும்தான் ஆட தெரியும். ஓகேவா? ஆனா அந்த டைம் ஸ்னேக் கேம் தான் ஆடி இருக்கு. ஆனா அப்பயும் நீங்க மீடியால இருந்திருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த மீடியா உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தெரியும், டிஜிட்டல் மீடியா தெரியும், அந்த டிஜிட்டல் மீடியாலேயே இருக்கக்கூடிய முதலைகள் பத்தி தெரியும். பேர் சொல்ல விரும்பல, ஓகேவா? அவன் ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய மேடை, அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்பெக்டேட்டர்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்ல ஒரு விஷயத்த நடத்துறான், அதை வந்து அவனுடைய சேனல்ல ஸ்ட்ரீம் பண்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்வொர்க்கிங்கும் உங்களுக்கு தெரியும். சர்வசாதாரணமா சினிமா துறையில முதல் படத்துல வாய்ப்பு கேட்டு நடிக்க வர்ற யார ஒருத்தருக்கு வருண் ஒருவேளை ஒரு கதாநாயகனா அறிமுகம் ஆகிறாரு அப்படின்னாக்கா, அப்படி வந்து ஒரு கட்சியின் அல்லது ஒரு மாநிலத்தின் 3வது பெரிய கட்சியின் தலைவர் வந்து மேடையில் நின்று என் மகன் வருண், என் தம்பி வருண் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட முடியுமா? சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ முதல்ல எடுக்க முடியுமா? என்னால கேட்குறேன் நான். சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பெரிய சேனலாக உங்களை தகுதிப்படுத்திட்டு கேளுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லலை, ஒருத்தர் சொன்னார், ஒரு மிடில் மேன் சொன்னார், அவங்க கூட இருக்கிறவங்க சொல்ல அப்படி சொன்னார். நான் அன்றைக்கி யோசித்தேன், நான் பெரிய ஆள் ஆகிறனோ இல்லையோ இந்த மாதிரி இப்போ இனிமேல் கேட்க மாட்டேன். அண்ணனோட பல காணொலிகளை நான் வந்து பார்த்து வந்திருக்கேன், மற்ற சேனல்லையும் அண்ணனோட காணொலியை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு என் அண்ணன் அங்கேருந்து நான் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த மாதிரி சரி சரி கூட ஃப்ரீயாக விடுங்க. ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசல, நம்ம மூஞ்சை கொடுத்து நம்ம வந்து கடன் வாங்கி சேனல் நடத்தின்னு இருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பேச என்டர்டைன்மெண்ட் மட்டும் பேசுறதுக்கு ஈஸியாக போயிடலாம். நான் உங்களுக்கு தெரியும் புரியுமா, என் சேனல் என்டர்டைன்மெண்ட்டும் பேசுவோம், அரசியலும் பேசுவேன். அதில் மனமும் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் நியாயமான விஷயங்கள் அண்ணன் மேலே யாராவது தப்பாக சொன்னால் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் நம்ம ஈகோ சிஸ்டமில் இருக்கவங்க, தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு கூட அளிக்காமல் எப்படி இந்த மாதிரி நபர்களுக்குலாம் அதுதான் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அண்ணனை எப்படியோ வந்து கொக்கி போட்டு யார் மூலியமா இழுத்துட்டு போயிட்டு இங்கே நிற்க வச்சிடறாங்க அப்படின்னு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் படத்துக்கு அவர் வந்து சரி எப்படி அவர் காசு வச்சு காலைல நைட்டு ஏதோ உழைச்சி கூட இது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தோட லான்ச்சு கூட்டு போய் நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒன்று பையன் பாவம் நல்ல விஷயம்லாம் பண்ணுறானே மேலோட்டமாக பார்த்து சீமானவர்கள் அங்கே போயிருக்கலாம். இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கார்பரேட் அவங்க வந்து எல்லாருமே இழுக்கிறாங்க, இதோட பெரிய கட்சியில் இருக்க தலைவர்களே வந்து இழுத்து மேலே இழுக்க வைக்கிறாங்க. அண்ணனை வந்து கூட இருக்கவங்க மூலியமா வந்து ஏதோ ஒரு ஹாஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லி அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் ஈஸியாக சாதாரணமாக நம்ம விஷயம் இல்லை. கண்டிப்பா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு அவர் ஆதரவு கொடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்கல. ஆனா ஆதரவு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த விஷயத்தை டிஃபெண்ட் பண்றாரோ அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்குல்ல. இல்லைன்னா அவருடைய பேச்சு, ஏன்னா கடைசி பாலா வந்து எல்லாம் பண்ணிட்டே இருந்தார்ல பிரியகுமார், இது வந்து விஜயகாந்தோட சமாதி, அப்புறம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் கொடுத்த மாதிரி எல்லாமே நடக்குதா. அதற்கப்புறம் கடைசியாக நடந்த ஒரு பெரிய ஈவென்ட் பாலாவை பற்றினா அது வந்து சீமானவர்கள் அவரை பற்றி மெய்செடுத்து பேசினது தான். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரும் அண்ணன் மேலே இருக்கிறதுக்கு வந்து எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், மகிழண்ணன் வந்து இதை பற்றி வந்து போயிட்டு எடுத்தார் நெட்ரிகன் அப்படிங்கிற சேனலில். அப்போ நான் அவர்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ வேறு ஏதோ வந்து இருங்க முடிச்சிருன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இது ஏன் வந்து நம்ம கடந்து போகக்கூடாது அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ விகடனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னை வந்து நைட் அனுப்புறாங்க, எனக்கு சுத்தமாக போகும். நான் அப்போ சத்தீஸ்கர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இங்கிலீஷ் டீச்சரா. அப்படியா? அதாவது நம்ம ஊர்ல இல்லை நீங்க? நான் இல்லை, நான் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் அவருடைய வீடியோஸ்லாம் எனக்கு அறிமுகம். இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், பட் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அங்கே நான் போற ரிப்போர்ட்டிங் எடுத்தாங்க, நைட்டுங்க ஒரு 10 பேர் வந்து சேவ் அவர் ட்ரெடிஷன் ஜல்லிக்கட்டு போட்டிருக்காங்க. 10 பேர், ஆனால் 50 போலீஸ், பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து கன்மேனா என் கூட படித்த பையன் வந்து நின்றுட்டு, என்னடா அடிப்பாங்கண்ணா, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா, ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஹாஃப் எம்ஏ சொல்லிட்டு போயிட்டான். 10 பேரை பார்த்து பயப்படுறாங்களே, இது ஏதோ வேற ஏதோ மேட்டர் பண்ணு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் செய்து நைட்டு 1000கணக்காக பேர் வந்துட்டாங்க. காலையில் 10,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. காலையிலே ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ நாள் போச்சோ அந்த எல்லா நாளுமே அந்த போராட்டத்தில் வந்து இருந்திருக்க ஒரு பத்திரிகையாளராக ஒரு பார்வையாளராக கலந்துக்கிட்டவனா மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச உதவிகள் எல்லாமே பார்த்தேன். அப்போ வந்து இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரில் தான் அந்த போராட்டத்தோட முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கு. அங்கே மைக்கர் எடுத்து எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க, முக்கியமான நபர்கள்லாம் யாரெல்லாம் முகம் தெரிந்தவர்களும் பேசக்கூடியவர்களோ. அப்போ நான் நின்று வேஷ்டி கட்டிட்டு இருந்ததுனால ஐயோ அவுந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்று பார்த்துருக்கேன். எனக்கு ஆசை பேசணும். ஒரு பையன் வந்து எனக்கு கையை பிடிச்சனா, நீங்கன்னா நல்லா பேசுவீங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போய் கஷ்டப்பட்டு நிறுத்திட்டான். அவன் ஏதோ ஆர்கனைஸ் பண்ற ஒரு ஆள் நினைச்சா சூப்பர், நான் இது மாதிரி நீங்க மைக்கை பிடிச்சி பேசிக்கணும் சொல்லி ஓடி போயிட்டான். அப்போ வந்து விக்னேஷ் காந்த் எல்லாம் நின்று
லாரன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து நான் மைக்கு எனக்கும் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இது வந்து 2009 நாங்கள் ஒரு போராட்டத்தை வந்து முன் வச்சோம். பட் எங்கள் காலேஜில் எங்களை மிரட்டி வந்து போராட்டம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கட்டுக்கணக்காமல் வந்துட்டீங்க. இது தன்னிச்சையான போராட்டம். இது எல்லாருமே வந்து அவங்கவுங்கள்ட்ட லேபிள் ஒட்டிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க சினிமா நடிகர்கள்லாம் அப்படின்னு அவரை வச்சுட்டே நான் சொல்றேன். லாரன்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவர் வந்து அதை கையில் எடுத்துட்டாங்க. அப்ப கழுத்துல ஏதோ நெக் பேண்ட் மாதிரி ஏதோ போட்டு அது அப்புறம் வந்து அப்புறம் வந்து நெக் பேண்ட். ஸோ அது இது பண்றாரு. அப்பவே சொல்லிட்டோம் அதுக்கேற்ற மாதிரியே he was proven that அவரோட கலர் என்னன்னு 1 கோடி ரூபாய் தரேன் கோடி பசங்க மேல யாரா கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு டயலாக்ல பேசினாரு. அண்ணன் சீமான் செம டென்ஷன் ஆயிட்டாரு. 1 கோடி ரூபாய் தரேன் என்னையும் போராட்டத்துல சேர்த்துக்க அப்படின்ட்டு என்னடா ராகவரன் சொல்ல வரேன். அதுதான் மகிழன் அந்த காணொலியில கேட்காம போயிட்டாரு. அங்க சீமான் வராருங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு. ஒரு விஷயம் நடந்தது அதை நான் சொல்ல விரும்பல. முதல்வர் அவரை பத்தி அசிங்கமா சொல்லணும் இல்ல, அவர் அப்படியே அங்க வந்து போயிட்டாரு. சீமான் வந்தாரு. சீமான வந்து அந்த போராட்டம் லாரன்ஸ் நடக்கிற இடத்துல வந்து விடல. அதை யார் தப்பா விடல, லாரன்ஸ் தான் பண்ணாரு. பார்த்தேன் என் கண்ணால. அப்புறம் நீங்க உங்களுக்கு மட்டும் இது போராட்டம் மேடம் இல்ல, எல்லாருக்குமே போராட்டம் மேடம்னு அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அங்க ஒரு பெரிய கேதரிங் வச்சு சீமானும் அங்க வந்து பேசினாரு. நான் பார்த்தேன். அப்பெல்லாம் பீக். அப்போ அண்ணனை வந்து அங்க வரவிடாம பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வர். நான் தான் அந்த போராட்டம் பொய் சொல்லி வந்து இருந்தவன். அங்க கல அரசியல்ல வந்து பீக் தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஏற்று பால் மாடுகள் பத்தின வித்தியாசம்லாம் தமிழ் தேசியம் கத்தி 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 எத்தனை மணி அந்த மனுஷனால அங்க வர முடியல. இதை எனக்கு பார்த்து வந்து அவ்வளவு கோவம். இது வந்து எவ்வளவு கோவம் வருது சொல்ல முடியாது. இந்த கோவத்தை அண்ணன் வெளிப்படுத்தினார். அதாவது ராகவேந்திர லாரன்ஸா அரசியலுக்கு வரைய அடுத்து நீ வர 1 கோடி ரூபாய் தர என்னையும் போராட்டத்துக்கு சேர்த்துன்னு சொல்ற. கட்ட விளக்க மாத்தாலேயே கொண்டு அடி தமிழனை பூரா ஒருத்தனா வா வரவன் பூரா தமிழனை பூரா விளக்கமாத்த கொண்டு அடி. ஏன்னா வரவனை பூரா அவன் நம்பிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசினாரு. தண்ணி இருக்கு, தண்ணி மேல சத்தியம் பண்றேன் அண்ணன் பேசினாரு. ஞாபகம் வருது. கடைசி நாள் நான் அடி வாங்கினேன் போலீஸ்கிட்ட. ராவல் லாரன்ஸ் அங்கே இல்லை. சரி அவர் அடி வாங்கணும்னு நான் சொல்லலை. நாங்கள் வந்து இருந்தோம். என் மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அதை வந்து டேக் ஓவர் பண்ணணும்ல. ஐயோ இவ்வளோ பெரிய கேதரிங் லைஃப்ல நடக்குமா இல்லை, நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும், நம்மளோட கான்ட்ரிபியூஷன். எல்லாருமே வந்தாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்க, எல்லா ஜாதி சார்ந்த, எல்லா கட்சியை சார்ந்தவங்க வந்தோம். ஸோ வேற ஏன் அதெல்லாம் சொல்ல விரும்புனா அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சு இல்ல. இது இப்போ இந்த மாதிரி நபர்களால எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் உங்களையே ஒரு இடத்துல வரணும் பண்ணிட்டான். நீங்க உங்களோட பெரிய பங்கு இருக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல. உங்களோட பெரிய பிக் கிரெடிட் கோஸ் டு யூ. சரியா, நிறைய பேரோட பங்கு இருக்கு. பிக் கிரெடிட் கோஸ் டு யூ. தமிழ் தேசியம் தான் அதிகமா வந்து நம்மளோட ஜல்லிக்கட்டு அவசியத்தை வெளில கொண்டு என் வாழ்க்கையில அந்த அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது யாரு? அண்ணன் தான். ஸோ அதனால பாலா போன்ற நபர்கள் வந்தாங்க அப்படின்னா சந்தேகத்தின் பார்வையில பார்க்கணும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லணும். சந்தேகத்தின் பார்வையில் பார்ப்பது தப்பு இல்லைன்னு தப்பு இல்லைங்க. எல்லாருமே சந்தேகிச்சு தான் வந்து பார்க்கணும். எல்லாரையும் சந்தேகிச்சு பார்க்கணும். அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. அண்ட் நீங்க ஒன்னும் அவரை வந்து அக்யூஸ் பண்ணல, அரெஸ்ட் பண்ண சொல்லல. ஒருவேளை அவர் எங்கன்னா சிக்கிந்தாலும் மீண்டும் வந்து அவர் மீண்டு எடுத்துட்டு வரணும். அவரை வச்சு காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல பெரிய பெரிய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவர் விடுபடணும். அவர் வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா கேமரா வைக்கிறத நிறுத்தணும். அதை வந்து அவர் ட்ரெண்டா மாத்தி எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் நீங்க ஹெல்ப் பண்ணது இல்லையா? நான் ஹெல்ப் பண்ணது, நான் அப்படியே சொல்றேன், ஹெல்ப் பண்ணது இல்லைங்க. நான் மனுஷனே இல்லை, வேஸ்ட். நான் போதுமா அப்படியே வச்சுட்டோம். நம்மளால முடிஞ்சது பண்ணலனே வச்சுக்கோங்க. ஹண்ட்ரட்ஸ் பண்ணலனே ஃபியூ தௌசண்ட்ஸ் இல்ல. அப்படி பண்ணாலும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு கேமரா முன்னாடி. இல்ல அததான் நானும் சொல்றேன். நானும் சொல்ல மாட்டேன். நம்ம பண்ணிருக்க மாட்டோமா? என்னைக்காச்சும் அதை வந்து நம்ம பண்ணிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அதை ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைப்போமா? இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை ஆவணப்படுத்தணும்னு நம்ம நினைப்போமா? தொடர்ந்து இந்த மாதிரி காணொலிகள் வந்துட்டே இருக்கு. நான் இப்படி பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுறேன்லாம் உருட்டு தேவை தலைவா, உருட்டு தேவை. ஓகேவா? நம்மளும் தான் வாழ்க்கையில் ஏதோ நம்ம சக்திக்கு நமக்கு வர ஆயிரங்கள்லேருந்து நம்ம சில நூறுகளையோ சில ஆயிரங்களையோ நம்ம உதவியாக பண்ணுறோம். அதை எடுத்து நம்ம விளம்பரம் பண்ணணும் நமக்கு தோணவே இல்லையே. சீமானவர்கள் ஜஸ்ட் அது செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது. அந்த ஹாப்பினஸ் சுமந்துக்கிட்டு அப்படியே போயிடுறோம். அவ்வளவுதான். நாளைக்கு நியாய தீர்ப்பு வரும்போது கடவுள் இதை வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டா கருணை காட்டுவாரோ அப்படின்ற போயிட்டாரு. இல்ல சீமானவர்கள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஹெல்ப் வாங்கணும் மூலியமா எனக்கு தெரியும். அவரு என்னைக்கா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. கணக்கு பார்க்காம சாப்பாடு போடுவாராம். அவர் வந்து திரைத்துறையில் இருக்கும்போதே இன்னைக்கு போயிட்டு எங்கன்னா கதை சொல்லி இது பண்ணி ஒரு அட்வான்ஸ் ஒரு 30,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கடன் வாங்கி 35,000 கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு நல்லா சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சிருக்கோம். இல்ல இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மழை நேரத்தை நிவாரணம் பண்ணி கொடுக்க போகும்போது அரசியல் கட்சி தலைவரா செய்தி ஊடகத்துல இது பண்றாங்க. அது வேற டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். சீமானவர்கள் தன்னோட கையில இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னைக்காவது டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருக்காரு, அதை வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் பப்ளிக் லைஃப்ல இருக்காருல்ல, அவருக்கு தெரியுது அதை பண்ணக்கூடாது.
அது வந்து சரி இதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியலங்க. புரிஞ்சுக்கிட்டேன் bro. எனக்கு அவர் மேலே வன்மம்லாம் இல்லை, அவர் ஒடுக்கணும்லாம் இல்லை. அதே மாதிரி அழுதுட்டா எல்லாமே ஓகேவா, சின்ன வயசுல தப்பு பண்ணுவோம், உடனே நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன? தலைவா ட்ரோல் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பாலாவை யாரும் ட்ரோலோ அபியூஸோ பண்ணவே இல்லை, கொஸ்டின் பண்றதுக்கு கொஸ்டின் தான் பண்றாங்க. ஆனா வருண் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலையோ பிரியகுமார் அப்படிங்கிற இண்டிவிஜுவலையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் யார் நம்மளை நேசிச்சாங்களோ அல்லது நம்ம யாரை நேசிச்சோமோ அவங்களே அபியூஸ் பண்ணிட்டு ஆமா, அந்த அபியூஸ் எல்லாம் தாண்டி தான் நம்மளும் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த பெயின்ல நம்மளும் தாண்டி தான் நம்ம அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, குடும்பத்தை திட்டுறது, வீட்டில் இருக்கிற பெண்களை திட்டுறது. ஒருத்தன் கேட்குறான், வேணாம் அதை நான் பகிர விரும்பல, அவன்லாம் நான் சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் தான். அவன் கேட்குறான், சரி வேணாம் விடுங்க, ஓகேவா விடுங்க, இல்லை 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 வேண்டாம் ஓகேவா, தாண்டி தானே போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதனால நான் ரொம்ப புண்பட்டுட்டேன், அதனால எனக்காக எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கன்னு நான் ஏன் கேட்கணும்? ரைட், நீ பண்ணிட்டு போ. இது என்ன ஸ்ட்ராங்காக தான் ஆகுது, அவ்வளோதான். அதே பாலா இத்தனை நாளா இவ்வளவு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது, முன்னாடி வந்து நின்று உடச்சி தூக்கி குப்பையில போட்டிருக்கலாமே, உண்மையிலேயே உண்மை அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தா அப்படின்ற கேள்வி. அப்படி பேசியிருந்தா பிரியகுமார் இன்டர்வியூ கேட்கப்போ சாரிங்க பாலாவை பத்தி எனக்கு பேச இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் பண்ணலையே இன்னும் அவரு. அவ்வளோ முடிச்சுகள் இருக்குது, தெரியல என்ன நடக்க போகுது இல்லை அப்படின்னு. ஏதோ ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. அதுவும் அந்த ஆதவன் தான் அந்த வீடியோவில் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அவரோட ரீசெண்ட் வீடியோவில். பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் விளக்குனாருன்னா அவருக்கு தான் நல்லது, ஏன்னா அவர் தொடர்ந்து உதவி செய்யலாம், அவரோட இமேஜும் காக்கப்படும். சரி பாலா நல்லவன்றதை பார்த்து நம்மள மாதிரி 4 பேர் பேசிட்டாலும் அது கடந்து போயிட்டாலும் பாலாவை பார்த்து அவர் உதவி செய்யக்கூடிய விஷயம் கேரக்டர் எல்லாருக்குள்ளேயும் போகும். பட் தொடர்ந்து திருப்பி சொல்றேன், அந்த கேமரா வச்சு அது மாதிரி கவர் பண்ணுறது, அவர் கேமரா வச்சு செய்யற உதவி அந்த குணம் யாருக்குள்ளேயும் போகாது இருக்காது. நான் என்னுடைய புரிதல் அடிப்படையில் சொல்றேன். உங்களை நான் வந்து செம்மையா நீ அப்படின்னு சொல்லி உன் தலையில பொறுப்பை சுமத்திட்டு நான் தப்பிச்சு தான் ஓடுவேன் என் பொறுப்புல இருந்தே தவிர, கேமரா வச்சு நீங்க உதவி செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு லைக்க போட்டு என் பொறுப்பை தலையில கட்டிட்டு நான் போயிடுவேன் தவிர அந்த பொறுப்பை நான் எடுத்துக்க மாட்டேன். நான் கன்வின்ஸ் ஆகணும், சாலையிலயோ சமுதாயத்திலயோ நான் பாக்குற யாரோ ஒருத்தர் என்னுடைய உதவி தேவைப்படுறவங்க நான் உணர்ற ஒருத்தங்க நான் கன்வின்ஸ் ஆகணும், அப்பதான் அந்த உதவி நடக்கும். முக்கியமா நீங்க கேட்ட விஷயம், அண்ணன் வந்து இவ்வளவு பெரிய பதிவு போட்டு அவருக்கு திருப்பியும் கெட்ட பேர் வருமோ, ஏதாவது வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான், அதனால அந்த குற்றத்தை வந்து அவர் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வருத்தம் தான், அந்த ஒரு வருத்தம் வந்து இருக்குங்க. அந்த ஒரு வருத்தம் மட்டும் இல்லாம பயமாவே இருக்கு. மற்றபடி பாலா நல்லவராக இருந்தா டபுள் சந்தோஷம். சரியா, அதையும் சொல்லிடுறோம், அவ்வளவுதான். இதுக்கு வந்து வெக்கப்பட போறதில்ல சொல்றது. எனவே எனக்குள்ளேயே நிறைய வெயிட் பண்றதுக்கு இருந்துச்சு, என்னை கூப்பிட்டு நீங்க வந்து இதை பத்தி கேட்டீங்க, என்னாலையும் ஓப்பனா பேச முடியுது. புரியுது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப வாய்ப்பு. நன்றி ப்ரோ.